ஒரு குடும்பத்தை நடத்துகிறதற்கு சாமர்த்தியம், சம்பாதிக்கிற திறமை, பணம், காசு, இது எல்லாவற்றுக்கு மேலே அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பலம் படைத்த பல பேருடைய குடும்பங்கள் சின்ன பின்னமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, பக்கத்து வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய குடும்பத்தை கர்த்தர் அப்படி விடவே மாட்டார். ஏதோ ஒன்று மறைந்திருந்தாலும் தேவன் அதை வெளிப்படுத்தி விட்டார். ராகேல் மறைக்க முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் அதை யாக்கோபுக்கு வெளிப்படுத்தி அதை எல்லாவற்றையும் கொண்டு வர சொல்லி கர்வாலி மரத்துக்கு கீழே புதைத்து போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஒரு குடும்பம், ஒரு ஆவிக்குரிய குடும்பம். எப்படி தெரியுமா? 10 பேர் தப்பு பண்றவங்களா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு மனுஷி ஜெபிக்கிறவளா இருந்தால் அந்த முழு குடும்பமும் தூக்கி நிறுத்தப்படும். அல்லேலூயா. அதுக்கு உண்மையாகவே நாங்களும் என்னுடைய கணவருடைய குடும்பம் அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. என்னுடைய அத்தை எங்கே போனாலும் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன சாட்சியை சொல்ல தேவன் என்னை ஏவுவார். அல்லேலூயா. முழங்காலிலே நின்று அப்படி ஜெபி